காட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய். அனைவருக்கும் நமஸ்காரம். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அப்படின்ற நிகழ்ச்சி நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். நிறைய பெரிய பெரியவாள்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஆழ்வார் அனுபவிச்ச கண்ணனை பத்தி சொல்றா, அப்புறம் பெருமாளோட திரு அவதாரத்தை பத்தி சொன்னா, அவர் பண்ண லீலைகள், இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவா பெரியவா எல்லாரும் வந்து சொல்றா. அவெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது பெருமாளை நம்மளும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம 4 பேருக்கு சொன்னா என்ன அப்படின்னு தோணித்து. இருந்தாலும் ஒரு பயம். அப்போ சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல சொல்லியிருக்கார், பாதுகையான உன்னை வந்து நீ வந்து உயர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவளாக நீ இருக்க. யாரெல்லாம் உன்னை பண்றான்னா, வால்மீகி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கவியெல்லாம் வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவளா இருக்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கிறவா வந்து ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் அற்பமானதுதான். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குதான் உன்னை பண்றது. ஆனா நான் முயற்சி பண்றதுல ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாராம். நான் என்னோட முயற்சியானது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மரம் வந்து ஒரு பெரிய மரத்தை வாய் மூலமாக ஊதி அசைய வைக்கிறவனோட முயற்சி மாதிரி தான் என்னோடது இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஊதுறம் போது ஊர் மக்கள்லாம் பரிகாசம் பண்ணுவாளாம். அதே மாதிரி என்னோட கவிதையும் பார்த்து ஊர் மக்கள் பரிகாசம் பண்ணக்கூடும் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஆச்சாரியன் சுவாமி தேசிகனே அப்படி சொல்லியிருக்காராம். அப்படியெல்லாம் நான் எந்த மாத்திரத்துக்கு. அதே மாதிரி தான் பெரிய பெரியவாள்லாம் வந்து இந்த கண்ணனை அனுபவிச்சதை வந்து அவ ரொம்ப அழகா அனுபவிச்சு பேசிட்டு போயிருக்கா. அந்த வரிசையில வரும்போது நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, என்னை வந்து நிறைய பேர் பரிகாசம் பண்ணக்கூடும். இருந்தாலும் சுவாமி தேசிகன் கொடுத்த அந்த தைரியத்து மூலமாக நம்மளும் பெருமாளை வந்து துதி பண்ணலாம், பெருமாளை பத்தி சொல்லலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை எனக்குள்ள வந்திருக்கு. அந்த பயம் வந்து எனக்கு இருந்துதான் இருக்கு. இப்படி நான் உன்னை பத்தின லீலைகள், நீ பிறந்த அவதாரம் அதை சொல்லும் போது என்ன ஆயிடுறது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல தடை வந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் எனக்கு இருந்துதான் இருக்கு. ஆனா தடையில்லாம ஓடி வரக்கூடிய கங்கை நதி அதோட அந்த வேகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெருமாள் கிருஷ்ணர் தான் அவரை பத்தி சொல்லும் போது எந்த விதமான வார்த்தைகள்ல தடை வராம அவரே கூட இருந்து இந்த என்னோட சின்ன ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றி தரணும் அப்படின்னு வேண்டிண்டு எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் வந்து சொல்லலாம்னு முயற்சி செஞ்சிருக்கேன். ஏதாவது பிழை இருந்தா அது என்னோடது, நிறை இருந்தா அது உங்க எல்லாருக்கும் சமர்ப்பணம். உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினால அது நிறைவாக முடியும்னு நம்புறேன். ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய கிருஷ்ணாவதாரத்தை தான் நம்ம அனுபவிக்க போறோம். அதுக்கு முன்னாடி பெருமாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுங்கிறத சும்மா ரஃபா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் வந்து கல்யாணம் ஆறுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. பட் இதை சொல்லிட்டு அதுக்கு போனா இன்னும் கேட்கறதுக்கு இதுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் ஆகிறது. கல்யாணம் ஆயிட்டு இந்த கம்சன் வந்து தேவகி வந்து தன்னோட சித்தப்பா பொண்ணு, ஸோ அதனால சித்தப்பா பொண்ணுங்கனால தேவகி கிட்ட வந்து ரொம்ப பிரியமா இருப்பானா. அதனால இவ 2 பேரையும் கல்யாணம் ஆகி ரதத்தெல்லாம் இவனே ஓட்டின்னு போறான், ரதத்தை அலங்காரம் பண்றான். அந்த மாதிரி நிறைய இவாளுக்கு தேவையான எல்லாம் கூட இருந்தே கம்சன் பண்ணிட்டு இருக்கானோ. இவாளோட ரதத்தை சுத்தி ஸ்வர்ணமயமான பல ரதங்கள் வருது. தேவகியோட அப்பா தேவகர் அப்படிங்கிறவர் என்ன பண்றார், பெண் கிட்ட வந்து ரொம்ப ஆசையோட இருந்ததுனால சீதனமா நிறைய கொடுக்கிறாராம். ஸ்வர்ண மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட 400 யானைகள் கொடுக்கிறார், 1.5 லட்சம் குதிரைகள் கொடுக்கிறார். இந்த மாதிரி நிறைய ரதம் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ ரதம் கொடுத்தது மட்டும் இல்லாம வேலைக்காரிகள் கொடுக்கிறாராம். 200 வேலைக்காரியும் கொடுக்கிறார். அந்த வேலைக்காரிகள்லாம் எவ்வளவு வயதோட இருக்கா, அவளுக்கு தேவையான வாகனங்கள் அதையும் கொடுக்கிறார். அப்புறம் சங்கம், தூரியம், மிருதங்கம், துந்துபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மங்கள வாத்தியங்கள்லாம் அந்த இடத்துல முழங்க ஆரம்பிக்கிறது. இப்படி வசுதேவர் தேவகியோட வீதியில வந்துட்டு இருக்கார். குதிரையோட கடுவாளத்தை பிடித்துண்டு ரதத்தை நடத்திண்டு கம்சன் தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா கம்சனுக்கு தன்னோட தங்கை மேல ரொம்ப உயிரா, அதனால அந்த ரதத்தை வேற யாரையும் ஓட்ட விடாம இவனே நடத்தின்னு வந்துட்டு இருக்கான் ரொம்ப ஆசையா. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இவன் வந்து தங்க கிட்ட ஆசை ஜாஸ்தியே தவிர, ஆனா இவன் வந்து கொஞ்சம் மூர்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப என்ன ஆகிறது, இவன் ஓட்டின்னு வரும்போது ஒரு அசரீரி வந்து சொல்றது, நீ வந்து யார வந்து சகோதரின்னு ரொம்ப ஆசையா நினைச்சுன்னு போறியோ அந்த தேவகியோட 8வது கர்ப்பமா உன்னை வந்து கொல்ல போறது, 8வது கர்ப்பத்துல பிறக்க போற குழந்தை உன்னை கொல்ல போறதுன்னு சொன்னானோ இல்லையோ இவன் என்ன பண்றான், இவன் ரொம்ப துஷ்டன், பாப கர்மம் பண்றதுல ரொம்ப ஈடுபாடோட இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சுபாவத்தோட இருக்கக்கூடிய கம்சன் என்ன பண்றான், ஆகாசவாணி அந்த அசரீரி சொல்றதை கேட்டுட்டு
சகோதரியா இருக்கக்கூடிய தேவகியோட தலைமயிரை ஒரு கையால பிடிச்சு இன்னொரு கையால என்ன பண்றான், கத்தி எடுத்துட்டு தேவகியவே கொல்றதுக்கு முயற்சி பண்றான். இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடிய கம்சனை பார்த்து ரொம்ப பாக்கியசாலியா இருக்கக்கூடிய வசுதேவர் வந்து நல்ல வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இத பாருப்பா, இப்படி பண்ணாத, இவ வந்து ரொம்ப சின்ன பெண்ணு, அதனால நல்ல சுபாவமோட இருக்கக்கூடிய இவளை கொல்றது வந்து அவ்வளவு உச்சிதமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாராம். அதை கேட்டும் ரொம்ப கொடியவனா இருக்கக்கூடிய அந்த கம்சன் என்ன பண்றான், அசுரர்களுக்கெல்லாம் இவன் வந்து ரொம்ப அனுசரணையா இருப்பானா. அதனால வசுதேவரோட வார்த்தை இவனுக்கு அவ்வளவா காதுல கேட்கல. அப்ப கம்சனோட எண்ணத்தை தெரிஞ்சின்ற வசுதேவர் என்ன சொல்றார், சரி இப்போதைக்கு இவளை உற்று, உன்னோட எண்ணப்படியே நான் வந்து உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன், எனக்கு என்னெல்லாம் குழந்தை பிறக்கிறதோ அதை உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கற. அந்த மாதிரி வாக்கு கொடுத்த உடனே என்ன பண்றார், முதல் குழந்தை பிறக்கிறது கொண்டு போறார். வசுதேவர் வந்து அங்க கொண்டு போனோடனே கம்சன் என்ன சொல்றான், இந்த பாரு, எனக்கு 8வது கர்ப்பத்தினாலதான் எனக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கா, இந்த முதல் குழந்தைய நீ கொண்டு போயிடு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனாலும் சரி நான் சந்தோஷமா ஆத்து கொண்டு வந்துடுறா. ஆனாலும் இவன் மேல அவளுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு, அந்த பயத்தோடவே இருந்துட்டே இருக்கலாம். அப்போ நாரத மகரிஷி கம்சன் கிட்ட வந்து சொல்றார், நீ இந்த மாதிரி எல்லாம் கொல்லாத, இந்த மாதிரி எல்லாம் நீ அவளுக்கு தொல்லை கொடுக்காத, ஒன்ன கொல்ல போற ஒரு குழந்தை வந்து பெருமாள் வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் வந்து அவதரிக்க போறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நாரதர் வந்து கம்சன் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாராம். சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். அதை கேட்டு அந்த கம்சன் வந்து யாதவர்கள்லாம் வந்து தேவாம்சத்தோட இருக்கக்கூடியவா, தான் வந்து முன்னாடி ஜென்மத்துல காலநேமின்னு சொல்லக்கூடிய அசுரனாக இருந்தவன் மகாவிஷ்ணுவால கொல்லப்பட்டு இப்ப கம்சனாக வந்து ஜனிச்சிருக்கார். இந்த கதையெல்லாம் இதெல்லாம் உள்கதைகள், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தன்னை கொல்றதுக்காக மகாவிஷ்ணு தேவகியோட கர்ப்பத்துல அவதரிக்க போறார் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுண்டு தேவகிக்கும் வசுதேவருக்கும் என்ன பண்ணிடுறான்னா விலங்கு போட்டு அவ 2 பேரையும் அடைச்சு வச்சிடும். அப்புறம் தேவகி வந்து பிரசவிச்ச உடனே மகாவிஷ்ணுவோட அம்சமா இருக்கக்கூடிய புத்திரன் இவன்தானோ அப்படின்னு சந்தேகம் பட்டு ஒரு குழந்தையும் அப்போதைக்கு கொண்டுண்டே வந்தானோம். தன்னோட உயிரையே பெருசா நினைச்ச அந்த அரசர்கள் நிறைய பேர் மாதா பிதா பிராதா புத்திரர்கள் இவா எல்லாரையும் வந்து கொண்டுண்டே வந்துட்டு இருக்கான். அப்படி ரொம்ப பலசாலியா இருக்கக்கூடிய அந்த கம்சன் வந்து யதுக்களை வந்து விரோதம் பண்ணினது மட்டும் இல்லாம யாதவர்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய உக்ரசேனர்னு சொல்லக்கூடிய தன்னோட அப்பா அவனையும் நிகிரகிச்சுண்டு சூரசேன தேசத்தை தானே பரிபாலனமும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானா. இந்த மாதிரி தனக்கு வந்து ஒரு ஆபத்து வரப்போறது, வசுதேவர் தேவகியோட குழந்தையால நம்மளுக்கு ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்சின்ற அந்த கம்சன் என்ன பண்றான், தேவர்கள் எல்லாம் நிம்மதியாவே இருக்க விடலையாம். அசுராம்சம் பொருந்தின அந்த அரசர்களோட இவனும் என்ன பண்றான், கம்சனும் சேர்ந்துட்டு யாதவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் உபத்திரவம் பண்ண ஆரம்பிச்சானாம். என்ன ஆகிறது, அதனால அந்த யாதவர்கள்லாம் இந்த உபத்திரவத்தை வந்து சகிச்சுக்க முடியாம அவ வந்து பாஞ்சாலம், விதர்ப்பம், கேகேயம் இந்த மாதிரி கோசலம் மாதிரி இருக்கக்கூடிய தேசங்களுக்கெல்லாம் அவ கிளம்பி போயிட்டாளாம். சில பேர் கம்சனை அனுசரிச்சு அங்கே இருந்துட்டு இருக்கா. தேவகியோட அந்த 6 குழந்தைகளும் கூட உக்ரசேனரோட புத்திரன் கம்சனால அப்போ கொன்னுட்டானா அந்த குழந்தைகள் எல்லாம். 7வது தடவை வந்து தேவகி வந்து கர்ப்பம் தரிக்கிறா. அந்த கர்ப்பமானது அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனோட அம்சமாக இருக்கு. அந்த கர்ப்பமானது தேவகிக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கறது துக்கத்தையும் கொடுக்கறதாம். ஏன் சந்தோஷம் துக்கம் கொடுக்கறதுன்னா, ஐயோ எங்க இந்த குழந்தையும் கொண்டுட போறானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அப்போ அந்த சகல ஜெகத் ஸ்வரூபியா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தன்னையே தெய்வமா இருக்கக்கூடிய பக்தர்களான யாதவர்களுக்கெல்லாம் கம்சனால துன்பம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு தன்னோட யோக மாயையை பார்த்து, நீ வந்து கோப்பர்களாலையும் கோபிகைகளாலையும் அலங்கரிக்கப்பட்ட கோகுலத்துக்கு நீ போ அப்படின்னு கட்டளை போடுறாராம். அந்த இடத்துல வசுதேவரோட பத்னியான ரோஹிணி அப்படின்றவ வந்து இருந்துட்டு இருக்கா அந்த இடத்துல. இன்னும் மற்றவர்களும் கூட கம்சன் கிட்ட பயந்துட்டு ரகசியமான இடத்துல அங்க வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கா. இப்ப வந்து தேவகியோட வயத்துல இருக்கக்கூடிய சேஷன் அப்படின்னு பேரோட இருக்கக்கூடிய என்னோட தேஜஸை எடுத்து ரோஹிணியோட வயத்துல நீ போய் வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து கட்டளை இடுறாராம். அதுக்கப்புறமா நான் பூர்ணாம்சமாக தேவகி கிட்ட புத்திரனாக அவதரிக்க போறேன் அப்படின்னு சொல்றார். நந்தனோட பத்னியா இருக்கக்கூடிய யசோதை அப்படிங்கிறவள்கிட்ட நீ அவதரிக்கணும் அப்படின்னு தன்னோட யோக மாயைக்கு கட்டளை இடுறார் பெருமாள். மனுஷா வந்து உனக்கு கோயில்கள் எல்லாம் கட்டி அதுல வந்து உன்னை பிரதிஷ்டையும் பண்ணுவா. உனக்கு துர்கா, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, சண்டிகா, அப்புறம் கிருஷ்ணா, சாரதா, அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்கள்லாம் உனக்கு வரும் அப்படின்னு இதெல்லாம் பெருமாள் தன்னோட யோகமாயை சொல்லி அனுப்புறார். அதனால வந்து தீபம், பல வகையான உபச்சாரங்கள் இதெல்லாம் வச்சுட்டு ஜனங்கள்லாம் உன்னை பூஜிப்பா. ஒரு வயத்துல இருந்து இன்னொருத்தரோட வயத்துல வந்து
இழுத்து வைக்கப்பட்டபடினால அந்த குழந்தைக்கு சங்கர்ஷனர் அப்படின்னும், ரொம்ப பலசாலியா இருந்ததுனால பலபத்ரன் அப்படின்னும், ஜனங்கள் எல்லாம் சந்தோஷிக்க பண்றதுனால ராமன்னும் பேர் உண்டாகட்டும் அப்படின்னு ஆக்ஞானை பண்ணி அனுப்பி வைக்கிறார் அந்த யோகமாயைய. அதை கேட்ட யோகமாயை பெருமாள் சொல்ற பேச்சை கேட்டு பெருமாளை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு பூமிக்கு வரா. அப்ப மகாவிஷ்ணுவானவர் இந்த பூமியோட பாரத்தை நிவர்த்திக்கணும் அப்படின்னு தன்னோட அம்சமான வசுதேவரோட மனசுல பிரவேசிக்கிறார். முதல்ல மகாபுருஷனோட அம்சத்தை தரிச்ச அந்த வசுதேவர் சூரியன் போல பிரகாசிக்கிறாராம். ஏன்னா இப்ப பெருமாள் ஒரு காலம் எதிர்பார்த்துட்டு நின்று இருக்காரு. ஏன்னா பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், நம்ம எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குறதோ நான் அவதரிப்பேன்னு சொல்லியிருக்கார். பெருமாள் வசுதேவருக்கும் தேவகியோட கர்ப்பத்துல போறதுக்கு நல்ல காலம் நேரத்தை காத்துண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். முதல்ல தன்னோட வசுதேவரோட மனசுல போய் பிரவேசிக்கிறார். பெருமாளோட அம்சத்தை தரிச்ச அந்த வசுதேவர் இப்ப எப்படி இருக்கார்? ஏன்னா பெருமாள் தனக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது அந்த வசுதேவரோட மூஞ்சி எப்படி இருக்கான், அவ்வளவு சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறதாம். ஜனங்களால பக்கத்துல நெருங்க முடியாதவராக ஆயிட்டார். அப்புறம் வசுதேவர் கிட்ட இருந்து அந்த பகவத் அம்சமானது தேவகி கிட்ட வருதாம். அந்த அம்சமானது எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது. கிழக்கு திக்கானது அந்த சந்திரனை தரிக்கிறது மாதிரி தேவகி என்ன பண்றா, இப்ப அந்த பகவத் அம்சத்தை மனசால தரிக்கிறாளாம். இதெல்லாம் நன்னா அனுபவிச்சு கேட்க வேண்டிய விஷயங்கள். பெருமாள் அவதரிக்க போறார் இவா ரெண்டு பேருக்கிட்டையும். அதுக்கு முன்னாடி அவளோட அந்த ஃபீலிங்ஸ், அந்த இமோஷன்ஸ் எப்படி இருக்கு, அவளோட உடம்புல என்னென்னலாம் மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத ரொம்ப அழகா விவரிச்சிருக்கா. இதுல 10வது ஸ்கந்தம் யாதவாபியுதயத்துல இன்னும் அழகா இருக்கும். ரெண்டுத்துல சொல்ல வர கருத்துக்கள் ஒண்ணுதான். அதனால கூர்மையா கேளுங்கோ. இத சகல ஜெகத்துக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய பெருமாளை கர்ப்பத்துல தரிச்சுன்னு இருக்கா இப்ப தேவகி. எங்க இருக்கா? ஆனா கம்சனோட அந்த காராகிரகத்துல இருக்கா. முன்னாடி மாதிரி இல்ல இப்ப தேவகி. எப்படி ஆயிட்டா? பெருமாள் வந்திருக்காரே கர்ப்பத்துல, எப்படி இருக்கான்னா அப்படியே அவளோட முகத்துல குடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் மாதிரி அவ்வளோ தேஜஸோட இருக்காளாம் தேவகி. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது பெருமாள். பெருமாள் அவ்வளோ தேஜஸ் கொடுக்கிறாரு தன்னோட அம்மாக்கு. யாருமே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறா, என்ன இவ்வளோ தேஜஸா இருக்கா, இவ்வளோ தேஜஸா இருக்கான்னு. கம்சனும் பாக்குறான், யோசிச்சுட்டான். சரி, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப பெருமாள் தான் அவதாரம் பண்ணிருக்கார், இவன் தான் நம்மள கொல்ல போறான் அப்படின்னு கம்சன் முடிவு பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு என்ன ஆறுது, ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி ஆறுது. ஏன்னா எப்பவுமே அவன் டென்ஷனா இருக்கான். தேவகி கர்ப்பமாகும் போதெல்லாம் கம்சனுக்கு டென்ஷன் ஆகிறது. இப்போ 100% உறுதியாயிடுத்து பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இவளோட கர்ப்பத்துல இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளை நம்ம வதம் பண்ணிடலாமான்னு நினைக்கிறான். அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? ஐயோ வேண்டாம், ஸ்ரீவதம், சகோதரி வதம், கர்ப்பிணி வதம், இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பாவம் வந்துடும். அதனால நம்ம இவ்வளோ நாள் யாருமே சேர்த்து வைக்காத கீர்த்தி புகழெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், அது எல்லாம் போயிடும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப என்ன பண்றான், ரொம்ப கொடியவனாக இந்த ஜீவிச்சுட்டு இருக்கிறது மரணம் அடையறதுக்கு சமமானது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். மரணம் அடைஞ்ச பிறகும் கூட ரொம்ப பாவியாக இருந்த இவன் நரகத்தை அடைவான்னு மனுஷாலாம் நிந்திப்பாளாம் இவனை. அதனால இந்த மாதிரி பல வகையா யோசிச்சு என்ன பண்றான், தன்னோட கொடிய எண்ணத்தை ஒழிச்சிட்டு தேவகியோட பிரசவத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். அப்போ பெருமாள் கிட்ட விரோத புத்தி வச்சு உட்கார்ந்து இருக்கும் போதும், நின்று இருக்கும் போதும், படுத்துட்டு இருக்கும் போதும், கைகளை அலம்பும் போதும், தண்ணி குடிக்கும் போதும் பெருமாளையே தியானம் பண்ணிட்டே இருக்கானோ. அதனால என்ன ஆகிறது, இந்த ஜெகத் முழுவதுமே பெருமாளோட ஸ்வரூபமாகவே தோன்ற ஆரம்பிச்சுதான். பெருமாள் தேவகியோட கர்ப்பத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சிருந்த தேவர்கள் அப்புறம் பிரம்மா, சிவன், ருத்ரன் இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் தேவகியோட இருப்பிடத்துக்கு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இந்த மாதிரி அவ என்ன சொல்றா, நீ இந்த ஜெகத்துக்கு க்ஷேமம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக, சாதுக்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காக, துஷ்டர்கள் எல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக ராம, கிருஷ்ணா இந்த மாதிரி இருக்கக்கூடிய திரு அவதாரங்களை நீ பண்ற அப்படின்னு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜெகத்துக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய ஒன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கிறவாளோட அந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த கடலை தாண்டறதுக்கு உன்னோட திருப்பாதங்கள் ரொம்பவும் உதவியாக இருக்கு அப்படின்னு தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா பெருமாளுக்கு.
எல்லாரையும் காப்பாத்தணும்னு நீ பல வகையா அவதாரம் எடுக்கிற. பிரம்மச்சாரி என்ன பண்ணணும்? வேத அத்தியனத்தாலையும், கிரகஸ்தன் கர்மயோகத்தாலையும், வானப்பிரஸ்தன் தபஸ்னாலையும், சந்நியாசி சமாதியினாலையும் உன்னை பூஜிச்சுட்டு இருக்காளாம். நீ ஒருவேளை அவதாரம் பண்ணாம இருந்த அப்படின்னாக்க இன்னும் கூட அஜ்ஞானம், அப்புறம் அதனால இருக்கக்கூடிய பேத புத்தி, இதை நிவர்த்திக்க கூடிய அந்த அபரோக்ஷ ஞானம் இல்லாமல் இங்க போயிடும். நீ அவதாரம் பண்ணதுதான் நல்லது அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி உன்னால அனுகிரகிக்கப்பட்ட இந்த பூமியெல்லாம் பார்த்த நாங்கள் நல்ல புண்ணியசாலிகள் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி சம்சாரமற்றவரா இருக்கக்கூடிய உனக்கு ஜனனம்ங்கிறது என்னது? நீ விளையாட்டாக சரீரத்தை நீ எடுத்துண்டியே தவிர அந்த கர்மாதீனமான சரீரம் இருக்கக்கூடியவர் நீ கிடையாது அப்படின்னு சொல்றார். நீ நித்திய முக்தர். உன்னோட அந்த உண்மையை தெரிஞ்சுக்காதவா என்ன பண்றா அப்படின்னா அவித்யினால இந்த ஜீவனுக்கு ஜனன மரணம் இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றாளாம். உண்மையிலேயே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றார். நீ மத்ஸ்யமாகவும், அஸ்வமாகவும், அதாவது ஹயக்ரீவராகவும், கூர்மம் ஆமையாகவும், வராகம் மகாபன்றி அவதாரமாகவும், நிருசிம்மராகவும், ஹம்சமாகவும், க்ஷத்ரியராகவும், பிராமணராகவும், உபேந்திரராகவும் அவதாரம் பண்ணி எங்க எல்லாரையும் காப்பாத்தினது மாதிரி இப்ப இந்த உலகத்தையும் எங்களையும் சேர்த்து நீ காப்பாத்தணும். பூமியோட பாரத்தை நிவர்த்தியும் அந்த யாதவர்களுக்கெல்லாம் சிறந்தவரா இருக்கக்கூடிய நீ, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் பெருமாளை துதிச்சு தேவகிய பார்த்து சொல்றா. நம்ம எல்லாருக்கும் சேமம் கொடுக்கறதுக்காக பெருமாளா இருக்கக்கூடிய அந்த பரமபுருஷன் உனக்கு புத்திரராக அவதாரம் பண்ணியிருக்கார். கம்சனுக்கு மரணமானது ரொம்ப பக்கத்துல வந்துருது. அதனால அவன் கிட்ட இனிமே நீ பயப்படாத, உன்னோட புத்திரரா இருக்கக்கூடிய இவன் யாதவர்கள் எல்லாரையும் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட அந்த மனுஷ்ய ஸ்வரூபத்தை ஜனன மரணம் இல்லாத அந்த திவ்ய ஸ்வரூபம் அப்படின்னும், சகல ஜெகத்தோட சிருஷ்டி, பரிபாலனம், சம்ஹாரம் இது எல்லாத்துக்கும் காரணமானதும் அப்படின்னு துதிச்சு பிரம்மா பரமசிவன் இவா 2 பேரையும் முன்னிட்டு ஸ்வர்க்கத்துக்கு அவெல்லாம் கிளம்புறாளாம். இதே போல தேவகி தன்னோட பிரசவ நாட்களை கழிச்சுன்னு வந்துட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு பிரசவ காலம் நெருங்க போறது. அப்ப என்னெல்லாம் ஆகுறதுன்னா, அஸ்வினி மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் கிரகங்களும் இன்னும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்ப சாந்தமா இருந்தது. அதாவது யுத்தம் எல்லாம் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காராம் அந்த இடத்துல. திக்குகள் எல்லாம் தெளிஞ்சிருக்கு. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் ரொம்ப சுத்தமா உதயமாகிறது. பூமியில இருக்கக்கூடிய பட்டணங்கள், கிராமங்கள், கோகுலங்கள், ரத்தினம் விளையக்கூடிய ஸ்தலங்கள் இது எல்லாமே மங்கள காரியங்கள் நடந்துட்டு வருதான். ஏன்னா பெருமாள் சங்கல்பிச்சு தேவகியோட வயத்துல போய் பிரவேசிச்சுருக்கார். அவர் வெளியில வரணும். அதுக்கான காலத்தை பெருமாள் வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கார். எந்த நட்சத்திரத்துல எந்த நாள்ல வரலாம் அப்படிங்கறத பெருமாள் வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கார். சோ அந்த காத்துன்னு இருக்கிற பெருமாள் வெளியில வர போறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இல்லையா? அந்த சமயத்துல என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கறத சொல்றா. அப்போ நதியோட ஜலம் தெளியறதாம். மடுக்கல்ல எல்லாம் தாமரை மலர்கள் மலர்றது, வனங்கள்ல எல்லா விருட்சங்களும் புஷ்பம் கொடுக்கறதாம். அந்த பூங்கொத்துல வண்டுகள் எல்லாம் சப்தம் பண்றது, பறவைகள் இனிமையா கத்துறது, நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய காத்து ரொம்ப சுகமா வீசுறதான். யாகத்துல ஹோமம் செய்யப்பட்டவைகளா இருக்கக்கூடிய அக்னிகள் சாந்தங்களாக, அதாவது ஜுவலிக்கிறதா. அப்படியே சாதுக்கள், தேவர்கள் இவா எல்லாரோட மனமும் பிரசன்னம் சந்தோஷமாகிறது. அது மட்டும் இல்லாம பெருமாளோட அவதார காலத்துல ஸ்வர்க்கத்துல என்ன ஆகிறது, இங்கே இப்படியா நடந்துட்டு இருக்கு. ஸ்வர்க்கத்துல தேவ துந்துபிகள் அதெல்லாம் முழங்கறதாம். கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் பாட்டு பாடுறா. பெருமாள் அவதரிக்க போறார், நம்மளுக்கும் சந்தோஷம் மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த இடத்துல சித்தர்கள், சாரணர்கள் எல்லாரும் துதிக்கிறா, ஸ்தோத்திரம் பண்றா. வித்யாதர ஸ்திரீகளும் அப்சரசர்களும் ரொம்ப சந்தோஷமாக நர்த்தனம் பண்றா. மகரிஷிகளும் தேவர்களும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். புஷ்ப மாறி பொழியறா. அங்கேந்து மேகங்கள் சமுத்திரத்துல ரொம்ப மெதுவா கர்ஜிக்கிறது. ரொம்ப இருட்டோட இருக்கக்கூடிய அந்த காலம் வருது. அப்படிப்பட்ட அந்த திவ்யமான காலத்துல சகல பிராணிகளோட ஹிருதயத்துல வசிக்கக்கூடிய அந்த பெருமாள் தேவரூபினியா இருக்கக்கூடிய தேவகியோட இடத்துல அவதாரம் பண்றார். அந்த இடத்துல அது கிழக்கு திக்குல அந்த பூர்ண சந்திரன் உதயமானது மாதிரி இருந்துதான். அந்த அந்த ஒரு சிசு அதை வசுதேவர் பாக்குறார். அந்த இடத்துல தேவகி வயத்துல இருந்து பெருமாள் பிறந்துட்டார். அத வசுதேவர் பாக்குறார். அந்த சிசுவானது ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு. தாமரை மலர் மாதிரி கண்களோட இருக்கு, 4 கைகளோட இருக்கு. சங்கம்,
சக்கரம் கதை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கு. ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய அடையாளத்தோட பிறந்திருக்கு அந்த குழந்தை. பீதாம்பரத்தோட நல்ல நீருண்ட மேகம் மாதிரி திருமேனியோட வந்து பிறக்கிறது அந்த குழந்தை. அது மட்டும் இல்ல, அந்த சிசு போட்டு இருக்கக்கூடிய கௌஸ்துப மாலையானது அதோட கழுத்துல பிரகாசிக்கிறதாம். ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கக்கூடிய பெருமாள் இல்லையா அவர். அப்போ அந்த விலையுயர்ந்த அந்த வைடூரியங்கள் இழைத்த கிரீடம் குண்டலம் இது எல்லாத்தோட காந்தினால பெருமாளோட தலை மயிர்கள் கூட அவ்வளோ அழகா இருக்காம். அந்த சிசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய விதமான ஆபரணங்களை தரிச்சென்று பிரகாசிக்கிறதாம். இப்படி இந்த லோகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை விட ரொம்ப விலட்சணமா அவதரிச்ச அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்த்து வசுதேவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார். மலர்ந்த கண்களோட, அதாவது அவரோட சந்தோஷத்துல கண்கள் பெருசா இருந்தான். அவருக்கு சந்தோஷத்துல மூழ்கி ஸ்நானம் பண்ண மாதிரி லட்சம் பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் பண்ற மாதிரி மனசுனால சங்கல்பிச்சுக்கிறாராம் வசுதேவர். அந்த குழந்தை பிறந்தாச்சு. அதோட அந்த தேக காந்தினால அந்த பிரசவ கிரகமே பிரகாசமா இருக்கும். அதை பாக்குறார் வசுதேவர். அதை பார்த்துட்டு பிறந்திருக்கிறது பரமபுருஷர் தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணி அவரோட மகிமை எல்லாம் தெரிஞ்சின்றதுனால கை கூப்பி பெருமாளை வணங்கி சகல பிராணிகளுக்கு புத்தி சாட்சியும் அந்த அனுபவ ஸ்வரூபியும் ஆனந்த ஸ்வரூபியும் பிரகிருத்தியை விட மேலானவருமா இருக்கக்கூடிய ஒன்ன நான் நேர்ல பார்த்துட்டேன், நீதான் பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஸ்தோத்திரம் பண்றாராம் பெருமாளுக்கு. அப்புறம் சொல்றார், இந்த லோகத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக நீ என்னோட வீட்டுல வந்து பிறந்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்படி ஒரு பெருமாளே குழந்தையா பிறக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேனோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறார். ஆனா அவருக்குள்ள ஒரு பயம். பெருமாள்கிட்ட சொல்றார், இதே மாதிரி எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கம்சன் கொல்லணும்னு முடிவெடுத்திருக்கான். அதுபடி எனக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கொன்னுட்டான். இப்ப நீ பிறந்த செய்தி கேள்விப்பட்டும் கம்சன் இங்க வந்துருவானே, ஆயுதத்தை எடுத்துன்னு வந்துருவானே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறாராம் கிருஷ்ணர் கிட்ட. அப்புறம் கம்சன் கிட்ட ரொம்ப பயந்து போயிருக்கா தேவகி ஏற்கனவே. அப்போ ஏன்னா தேவகிக்கு இப்ப பெருமாள் அவதாரம் பண்ணிருக்காருங்கிறது ஒரு சந்தோஷம் இருந்தா கூட ஒரு பக்கம் பயம், எங்க இவனையும் கொண்டுடுவானோ அப்படின்னு ஒரு பயம். அப்போ அவ வந்து சொல்றா பெருமாள் கிட்ட, நீ வந்து எல்லா ஸ்தோத்திரம் பண்றா. முதல்ல பிரகிருதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் நீ தான், உன்னாலதான் வந்து இந்த காலம் நகர்ந்துட்டு இருக்கு, காலம் இந்த உலகமே வந்து உன்னோட லீலா அவதாரத்துலதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நான் வந்து ரொம்ப தைரியம் இல்லாம இருக்கேன். நீ எனக்கு பிறந்தது சந்தோஷம்தான், ஆனா ரொம்ப தைரியம் இல்லாம இருக்கேன். பிறந்ததுதான் பிறந்த, இப்படி வந்து பிறந்துட்டியே நீ. அதாவது வந்து அந்த கம்சனுக்கு உன்னோட அவதாரம் தெரியாம இருக்கணுமே. நீ வந்து சங்கு சக்கரம் கதை தாமரை மலர் இதோட காந்தியோடையும் 4 கைகளோடையும் இந்த ஸ்வரூபத்தை வந்து நீ இப்படி வந்து பிறந்திருக்கியே, இதை பார்த்தானா கம்சன் உன்னை விடுவானா, தயவு செஞ்சு இந்த உருவத்தை நீ மறைச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். பிரளய காலத்துல இந்த ஜெகத்தானது யாரோட சரீரத்துல நெருக்கமில்லாம சுகமாக வசிச்சுட்டு இருக்கோ அப்படிப்பட்ட அந்த பரமபுருஷனா இருக்கக்கூடிய நீ என்கிட்ட வந்து அவதாரம் பண்ணிருக்க. இது வந்து மனுஷ பாவனைய வந்து அங்கீகரித்ததை ஒழிய வேற எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்ப ஆச்சரியம்தான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா தேவகி பெருமாளை பார்த்து. இந்த மாதிரி அம்மா சொல்ற பேச்சை கேட்டு அந்த பெருமாள் அம்மாவை பார்த்து சொல்றார், ஸ்வயம்புவ மன்வந்திரத்துல முன்னாடி ஜென்மத்துல நீ பிரஷ்னின்னு சொல்லக்கூடிய பேரோட இருந்த. அப்ப வசுதேவர் வந்து சுதபஸ்னு சொல்லக்கூடிய பிரஜாபதியா இருந்தாராம். உங்க 2 பேரையும் பார்த்து பிரம்மா வந்து சிருஷ்டிகளை நீங்க உற்பத்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாராம். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்திரங்கள் எல்லாம் ஜெயித்து ரொம்பவும் கடுமையாக தபஸ் பண்ணீங்களாம். என்கிட்ட இருந்து வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னையே நீங்க பூஜை பண்ணிட்டே இருந்தீங்க. இப்படி என்கிட்டயே உங்களோட அந்த சித்தத்தை கொடுத்து ரொம்ப கடுமையா தபஸ் பண்ணிட்டு அந்த தேவமானத்தால அந்த 12,000 வருஷங்களை நீங்க வந்து கழிச்சிங்களாம். தேவ வருஷங்கள் 12 வருஷங்களை தவம் பண்ணியே கழிச்சிருக்காளாம் 2 பேரும். இப்படி தபஸ்னாலும் ஸ்ரத்தைனாலும் பக்தினாலும் ஹிருதயத்துல என்ன ஆராதிச்சபடினால உங்ககிட்ட நான் சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு இஷ்டமா இருக்கக்கூடிய வரம் அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஸ்வரூபத்தோட உங்களுக்கு நான் தரிசனம் கொடுத்தேன். அப்புறம் நான் வந்து வேண்டிய வரத்தை நீங்க கேட்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு போன ஜென்மத்துல சொன்னேன். அதை கேட்ட நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து என்னோட மாயையால மோகிச்சு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலையாம். ஒன்ன மாதிரி, அதாவது பெருமாளை மாதிரி ஒரு புத்திரன் பிறக்கணும் அப்படின்னு போன ஜென்மத்துல நீங்க என்ன பிரார்த்திச்சிருந்தீங்க அப்படின்னு பெருமாள் வந்து தேவகிக்கு சொல்றாராம்.
அது மாதிரி நான் உங்களுக்கு அதை சொல்லி முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவலை இல்லாதவர்களாக நீங்க உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்களாம். அப்ப ஸ்வபாவம், ஔதாரியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள்ல எனக்கு சமமானவரா யாரும் இல்லாததுனால நானே பிரஷ்னிகர்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரோட உங்களுக்கு புத்திரனாக நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க வந்து அதிதி கஷ்யபர்களாக நீங்க 2 பேரும் பிறந்தீங்க. அந்த ஜென்மத்துல கூட உபேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரோட உங்களுக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாராம். வாமனராக, அதாவது குள்ளமா இருந்ததுனால வாமனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்து எனக்கு கிடைச்சது அந்த ஜென்மத்துல. அப்ப பாத்துக்கோங்க, பெருமாளுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவளுக்கு குழந்தையா பிறந்திருக்கார். இப்போ 3ஆவதா இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்திலையும் நான் என்ன பண்ணிருக்கேன், அதாவது பிரஷ்னிகர்பர்ன்ற பேரோட புத்திரனா பிறந்திருக்கார். அடுத்தது வந்து அதிதி கஷ்யபர்களாக இவா பிறந்த போது அப்ப உபேந்திரன்ற பேரோட 2 ஜென்மத்துல ஏற்கனவே குழந்தையா பிறந்திருக்கார். இப்ப 3ஆவதா இந்த ஜென்மத்திலையும் அதே சொரூபத்தோட உங்களுக்கு நான் குழந்தையா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாராம். சோ சொன்னபடி நான் பண்ணிருக்கேன்றாராம். ஒரு ஜென்மத்திலையும் அந்த குழந்தை தெய்வ அம்சத்தோட இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பெத்து எடுக்கிறதுங்கிறது அவ எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒரே கணவன் மனைவி 3 ஜென்மங்களாக பெருமாளையே குழந்தையா பெத்தெடுத்திருக்கான்னா எவ்வளவு பாக்கியசாலிகளா இருக்கணும் அவ. சோ அந்த மாதிரி அந்த முன்னாடி ஜென்மத்தை அந்த சமாச்சாரம் அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஸ்வரூபத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா நான் வந்து சாதாரணமா குழந்தையா பிறந்திருந்தா உங்களுக்கு என் ஞாபகம் வந்திருக்காது இல்லையா. அதனால முன்னாடி 2 ஜென்மத்துல எப்படி நான் உங்களுக்கு பிறந்தேன், என்னவா இருந்தேன், அதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்திக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி நான் வந்து 4 கையோடையும் தாமரப்பூவோடையும் சங்கம் சக்கரம் எல்லா ஆயுதங்களோடையும் நான் வந்து பிறந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாராம். அதனால வந்து இனிமே இந்த ஸ்வரூபத்தை நீ கேட்ட மாதிரி மறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். இப்படி அம்மா சொன்ன பேச்சை கேட்டுண்டு பெருமாள் வந்து குழந்தையா அந்த எல்லா 4 கைகளோட பிறந்த அந்த பெருமாள் என்ன பண்ற, தன்னோட ஸ்வரூபத்தை வந்து மாத்திக்கிறார், ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாத்திக்கிறாராம். அப்ப அவ 2 பேர்கிட்டயும் என்ன வந்து நீ புத்திரனாகவும் பரபிரமமாகவும் தியானம் பண்ணிட்டு என்கிட்டயே நீ பிரீத்தி பண்ணன்னா என்னோட உத்தம கதியை நீ அடைவ அப்படின்னு சொல்ற. நீ கம்சன் கிட்ட நீ பயப்படுறதுனால நீ என்ன பண்ணு, என்ன கோகுலத்துக்கு கொண்டு போய் விட்டுடு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னோட மாயையா இருக்கக்கூடிய யசோதைக்கு பிறந்திருக்கக்கூடிய பொண்ணு அவளை சீக்கிரமா இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றாராம். நீ பயப்படாம எடுத்துன்னு போ, வாசப்படி கதவெல்லாம் அதுவா திறந்துக்கும், தாண்ட முடியாத யமுனா நதி கூட உனக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் தன்னோட மாயையால தாய் தகப்பனார்கள் அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த குட்டி குழந்தையா மாறுறாராம். மாறுறதுக்கு அப்புறமா பெருமாளோட உத்தரவுப்படி வசுதேவர் என்ன பண்றார், அந்த குழந்தைய எடுத்துட்டு பிரசவ கிரகத்துல இருந்து கோகுலம் கிளம்புறதுக்கு தயாராகிறார். அப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன வந்து இடி மின்னல் மழை அப்படின்னு அந்த இடமே, ஏன்னா பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார், எப்படி இருக்கும்னா அவ்வளோ அந்த ஊரே அப்படியே மாறி போயிருக்கான். அவ்வளோ மழை பெய்யறது, மின்னல்லாம் சாதாரணமா இல்ல, அந்த மாதிரி இருக்கான் அந்த இடம். அப்படி அந்த கோகுலத்துக்கு அவர் போயிட்டு இருக்கும் போது அந்த மாயையோட மகிமைனால என்ன ஆகிறது, அந்த இடத்துல கோகுலத்துல வாசல் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவெல்லாம் வந்து மோகிச்சு தூங்கி போயிட்டாலாம். அந்த இடத்துல ஒரே இருட்டாயிடுதான் அந்த ஊர் முழுக்க. அந்த பருத்த சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்த அந்த கதவுகள் எல்லாம் என்ன பண்றார், அந்த கதவுகள்லாம் என்ன பண்றதா, அந்த கிருஷ்ணரை எடுத்துட்டு வாசுதேவர் உள்ள வரும்போது சூரியனை பார்த்து இருட்டு விலகிற மாதிரி திறந்துன்றுதான் அதுவே ஆட்டோமேட்டிக்கா. மேகம்லாம் மெதுவா கர்ஜிச்சு வருஷம் மழை பெய்ய ஆரம்பிக்கிறதாம். ஆதிசேஷன் வந்து என்ன பண்றார் அப்படின்னாக்க, பெருமாள் எடுத்துன்னு வரணும் இல்லையா இந்த இடத்துக்கு. அப்ப ஆதிசேஷன் தன்னையே கொடையாக்கி பெருமாள் மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படாத படிக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்க்கிறாராம் ஆதிசேஷன். ரொம்ப ஆழமா இருக்கக்கூடியதும் ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய அலைகளோட இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான சுழிகள் அதெல்லாம் இருக்கக்கூடிய யமுனா நதியானது என்ன பண்றது, ராமனுக்கு சமுத்திரன் வழிவிட்டது மாதிரி இங்க வந்து யமுனா நதி வந்து தன்னோட வீரியத்தை குறைச்சிண்டு பெருமாள் அந்த இடத்த கடக்கிறதுக்கு அவ்வளோ உதவி பண்ணறதான். அதே மாதிரி வசுதேவர் இது மாதிரி எல்லாம் கடந்து கோகுலத்துக்கு போயிடுறார். கோபர்கள் எல்லாரும் அங்க வந்து தூங்கிட்டு இருந்தா அப்ப அந்த கிருஷ்ணரை வந்து யசோதையோட படுக்கையில வச்சுட்டு அந்த கன்னிகை அந்த பொண்ணை எடுத்துட்டு திரும்பவும் தன்னோட கிரகத்துக்கு வந்து தேவகியோட படுக்கையில அந்த குழந்தைய வச்சு தன்னோட பாதங்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகளை போட்டுட்டு முன்னாடி மாதிரி எதுவுமே நடக்காதது மாதிரி அந்த இடத்துல இருந்துட்டாராம். நந்தனோட பத்னியா இருக்கக்கூடிய யசோதைக்கு அந்த பிரசவம் ஆனதுதான் தெரியுமே தவிர அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கறதெல்லாம் தெரியாதான். ரொம்ப சிரமத்தினால நிதிரை ரொம்ப பிரசவம் எல்லாம் ஆனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருந்தாலும்
இந்த மாதிரி அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்க விட்ட உடனே என்ன ஆகிறது, தேவகி பிரசவிச்சுட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்றா. அந்த கம்சன் என்ன பண்றான், ரொம்ப பயந்து போய் இப்ப தேவகியோட பிரசவ காலத்தை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கான் இல்லையா. அதனால அதை கேட்ட உடனே ரொம்ப சீக்கிரமா படுக்கையில இருந்து எழுந்துட்டு இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனோட அவிழ்ந்த தலைமயிர் எல்லாத்தையும் கட்டிக்காம சீக்கிரமா தேவகி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வரானாம். அப்ப தேவகி சொல்றா, என்னோட எல்லா குழந்தையும் நீ கொன்னுட்ட, இதுதான் ஒரு பெண் குழந்தை தானே பிறந்திருக்கு, ஆண் குழந்தை எனக்கு பிறக்கல, இவ வந்து உனக்கு மாட்டு பொண்ணா ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுல இருக்கக்கூடியவா, இவளை வந்து நீ விட்டுட அப்படின்னு சொல்லி கெஞ்சறா. ஆனா கம்சன் அதெல்லாம் எதுவும் காது கேட்கல. இதுதான் வந்து எனக்கு கடைசியான குழந்தை, இதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு எவ்வளவோ மார்பிள போட்டு அந்த குழந்தைய வந்து இது பண்ணிக்கிறான். அதையும் கேட்ட அந்த துஷ்டனா இருக்கக்கூடிய கம்சன் என்ன பண்றான், அவளை அதட்டி அவளோட கையில இருக்கக்கூடிய குழந்தைய பலாத்காரமாக பிடுங்கிட்டானாம். அந்த குழந்தையோட 2 கால்களை பிடிச்சு சுழற்றி சகோதரியோட பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாசம் கூட இல்லாம கல்லாலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டானாம். அந்த குழந்தை என்ன பண்ணுறது, அவனோட கையில இருந்து உயரத்துல பறந்து போய் ஆகாயத்துல 8 கைகளோட திவ்யமான புஷ்பமாலை, வஸ்திரம், சந்தனம், ரத்னாபரணங்கள் இது எல்லாத்தாலையும் அலங்கரிக்கப்பட்ட அந்த திவ்ய ஸ்திரீயாக பிரகாசிக்கிறதா அந்த குழந்தை. ஏன்னா பெருமாள் முன்னாடியே சொல்லிதானே அனுப்பிச்சிருக்க, இந்த மாதிரி நீ போ, உன்னை வந்து வைஷ்ணவி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பேர்களோட உன்னை எல்லாரும் பூஜிப்பான்னு சொல்லி இப்ப அந்த ஸ்தானத்தை அந்த குழந்தை அடைஞ்சிருத்தான். சித்தர்கள், சாரணர்கள், கிண்ணறர்கள், அப்சரஸ்கள் இவா எல்லாரும் அந்த தேவிய தரிசனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ அந்த போன குழந்தை சும்மா போல என்ன சொல்லிட்டு, என்ன சொல்றதுனால என்ன கொல்றதுனால உனக்கு என்னப்பா லாபம், உனக்கு பூர்வ சத்ருவா இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு இடத்துல ஜனிச்சிருக்கான், என்ன வீணாக நீ ஹிம்சை பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாளாம். சோ அநேக கஷேத்திரங்கள்ல அநேக பெயர்களோட ஜனங்களால பூஜிக்கப்பட்டாளாம். அதாவது பத்ரகாளி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயரோட இந்த யோகமாயையானவள் பூஜிக்க படுறா. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கிருஷ்ணாவதாரம் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆசை, பேராசன்னே சொல்லலாம். அதை வந்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து எல்லாரோடையும் பகிர்ந்துட்டேன் அப்படிங்கிறது. கண்டிப்பா நிறைய தப்பு வந்திருக்கலாம், அது எதுவுமே நான் தெரிஞ்சு பண்ண தப்பு கிடையாது. வார்த்தைகள் மாறி வந்திருந்தா மன்னிச்சுக்கணும். இது வந்து உங்களோட ஆசீர்வாதத்தினால மேலும் மேலும் இதே மாதிரி நான் நிறைய சொல்லணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா பெருமாளோட கதையை சொல்றதுதான் வந்து நம்ம இந்த ஜென்மத்தோட இந்த பிறப்பு எடுத்ததுக்கே பலன் அப்படின்னு வந்து நிறைய நம்ம படிக்கிறோம். காதால பெருமாள் பத்தினதை கேட்கணும், வாய் இருந்தா பெருமாளை பத்தி தான் சொல்லணும், கைகள் பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த நம்மளோட இந்த உடம்பே வந்து பெருமாள் கொடுத்தது தான். ஸோ இது மூலமா அவருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன பெரியவா சொல்லிட்டு போன மாதிரி, பெருமாள் சொல்லிட்டு போன மாதிரி அதை தான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோளா வச்சுன்னு இருக்கேன். ஸோ அதனால ஏதாவது குறை இருந்ததுன்னா மன்னித்தருளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.